ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 6th பாக்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதாவது ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்த்தே நம்ம கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்கணும். பட் பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து நிறையா வருமானா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபுல்லாகவே கூற்று காரணம் உள்ளே இருந்து கான்செப்ட் வைஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசியாக இருக்கட்டும், எஸ்ஐ படிக்கிறவங்களா இருக்கட்டும், பாக்ஸ் கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின் வரும். பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். ஏன்னா அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின் வரும். பாக்ஸ் கொஸ்டின் பார்க்காம எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 6th ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 7 லெசன் அறிவியலில் இருக்குது. இதில் வந்து இந்த கணினி ஓர் அறிமுகம் அது வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஸோ மீதி 6 லெசன் நம்ம பார்க்கணும். சயின்ஸ் அண்ட் சோசியல் சேர்ந்த மாதிரியே பார்த்துடலாம் பாக்ஸ் கொஸ்டினுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவீடுகள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது டைரெக்டாக பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம், இல்லை டைரெக்டாக கொடுத்தே கேட்கலாம். ஸோ டெசி அப்படின்னா 1/10, அதாவது 10⁻⁻1, ஓகேவா. சென்டி அப்படின்னா அதோட குறியீடு வந்து சி, அதோட பன்மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/100, தட் மீன்ஸ் 10⁻⁻2 வரும். மில்லி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், 10⁻⁻3, 1/1000. நேனோ அப்படின்றது 10⁻⁻9 வரும். கிலோ அப்படின்றது 10 கியூப் சொல்லுவோம், அதாவது 1000, ஓகேவா. மீட்டரில் பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். மீட்டரில் வந்து 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அதுக்கப்புறம் நேனோமீட்டர் அப்படின்னா 10⁻⁻9 சொன்னோம்ல, அதாவது 9 0 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதாவது 1 மீட்டர், ஓகேவா. 1000 மீட்டர் அப்படின்றது 1 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 1/6 இருப்பதால் நிலவின் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்து கேட்கலாம். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ ஸ்டேட்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவாக அதிகமாக அந்த மாதிரி கேட்கலாம். அங்கே வந்து எடை குறைவாக இருக்கும், நிறை சமமாகவே இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. எடை தான் குறையும், நிறை மாறாது, ஓகேவா. பூமியில் புவியின் ஈர்ப்பு விசையை போல நிலவில் வந்து 1/6 தான் இருக்கும். அதாவது பூமியில் ஒருத்தர் 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 6 மடங்கு கம்மியாக இருக்கும். அங்கே பூமியில் ஒருத்தங்க 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா நிலவில் பார்த்தீங்கன்னா 1/6 மடங்கு, அதாவது 10 கிலோ இருப்பாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். அனல் நிரப்பப்பட்ட சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்திலுள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம். இது ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெசனில் இவ்வளோ தான் இருக்குது பாக்ஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா, விசையும் இயக்கமும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் நிறையா வரலாம். அப்புறம் ஒரு இதை கொடுத்துட்டு இது எந்த வகை விசை அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். உங்கள் நண்பனை ஒரு நெகிழிப்பட்டையின் இருமுனைகளையும், அதாவது என்ன அப்படின்னா, இந்த ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, ரப்பர் பேண்டை வந்து நம்ம லாங்காக இழுத்துட்டு அதை விடும்போது ரொம்ப ஸ்பீடாக அது வந்து மூவ் ஆகும்ல. ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா, அந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நம்ம அந்த இயக்கத்தினை அதிர் ஊறுதல் என அழைக்கிறோம். ஸோ அந்த அதிர் ஊறுதல் அதுதான் கொஸ்டின் ஏரியா. ரொம்ப ஸ்பீடாக அலைவானது இருக்கும்போது அதோட நேம் வந்து அதிர் ஊறுதல் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது, ஓகேவா. ஸோ இதில் இதுதான் கொஸ்டின் ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அலைவு இயக்கம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. அதாவது எப்படின்னா, அலைவு இயக்கம்னா நம்ம இந்த பெண்டுலம் சொல்லுவோம்ல, தனி ஊசல், அது வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் தான் இல்லை ஊஞ்சல் எடுத்துக்கலாம், முன்ன போகும் பின்ன வரும். அது வந்து ஒரு டைம் பீரியடில் தான் நடக்கும். அது வந்து கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லலாம். பட் கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கமாக தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ 1 ஹவருக்கு ஒருக்கா நம்ம வந்து மணி, இப்போ 1 மணி 2 மணி அப்படின்னு டைம் செட் பண்ணி நம்ம அலாரம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனால் அது அலைவு இயக்கம் கிடையாது, ஓகேவா. இதை தான் அது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
செகண்ட் லெசனில் அவ்வளோதான் இருக்குது 6th. ஸோ தேர்ட் லெசன் வந்து என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஸோ இதில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த திண்மம் திரவம் இதோட இது வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட் லைட்டாக. பாக்ஸ் கொஸ்டின் கிடையாது, பட் அது வந்து இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தேர்ட் லெசனில் பாக்ஸ் கொஸ்டின் துணி துவைக்கும், இதை அடிக்கடி கேட்பாங்க. லாஸ்ட் டைம் பிசியில் கூட ஐ திங்க் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். வாஷிங் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அதில் வந்து துணியில இருந்து நீர் வந்து வெளியேற்றப்பட்டு அது வந்து காய வைக்கப்படுது. ஸோ இதுக்கு என்ன இந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம் அப்படின்னா மைய விலக்கல். இந்த மைய விலக்கல் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின் காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா உமின உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது உமி வந்து லேசாக இருக்கும், ஏன்னா காத்தடிச்சா கூட பறந்துடும். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து லேசானதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரைட்டின்னு போட்டுருவோம். பட் உமி வந்து கடினமானது அல்லது பாதுகாப்பான உரை. ஏன்னா அரிசியை வந்து பாதுகாக்கிறது அந்த உமி தான். ஓகேவா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கடினமானது அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கட்டுமான பொருள், உரம் இதெல்லாம் நமக்கு தெரியும், எரிபொருள்லாம் தெரியும். உமி வந்து ஒரு மின்காப்பு பொருளாகவும் பயன்படுகிறது. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்ச்சவ்வூடு பரவல் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து நீர் சுத்திகரிக்கப்படுகிறது எந்த மெத்தட் அப்படின்னு கேட்டால் எதிர்ச்சவ்வூடு பரவல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேர்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 4th லெசன் பார்க்கலாம். 4th லெசன் பார்த்தீங்கன்னா பயாலஜி, தாவர உலகம், அது பாட்னி. ஸோ இதில் வந்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். விக்டோரியா அமேசானிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் வரை விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. நேம் என்ன? விக்டோரியா அமேசானிகா. எத்தனை மீட்டர் விட்டம் வரை வளரும் அப்படின்னா 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. ஓகேவா? ஸோ இது எவ்வளோ எடை வரை தாங்கும் அப்படின்னா 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொடையது. ஸோ இதான் அந்த தாவரம். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க, நீளமான நதி எதுன்னு கேட்டால் நைல் நதி. ஓகேவா? ஸோ இது நம்ம கங்கை ஞாபகம் வச்சுருப்போம்ல, 25 அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்க. 6650. ஓகேவா? 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவிற்கு பாயும் மிக நீளமான நதி வந்து கங்கை. இதன் நீளம் வந்து 25 கிலோமீட்டர். ஸோ இந்தியாவில் நீளமானதுன்னு கேட்டால் கங்கை நதி 25 அதாவது 2525 கிலோமீட்டர். வேர்ல்டு லெவல் உலகில் மிக நீளமான நதின்னு கேட்டால் நைல் நதி. ஓகேவா? 6650. ஓகேவா? 6650 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகிறது. ஸோ தாமரையோட எந்த பாட்டு வந்து அது நீரில் மிதக்க உதவுகிறதுன்னு கேட்டால் அதில் அதோட இலைக்காம்பில் இருக்கக்கூடிய காற்று இடைவெளிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. எந்த காடு அப்படின்னா தென் அமெரிக்கான்றது கண்டம். ஓகேவா? தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. ஸோ இந்த பாலைவனம் இல்லை வந்து மலைகள் எப்படி கேட்கலான்னா அது எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ கண்டம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தார் பாலைவனம் ஆசியா இல்லை இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு வேறு ஏதாவது பாலைவனம் அந்த மாதிரி கொடுத்துட்டு அது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அக்டோபரில் வந்து நிறைய டேட் வரும்.
வனம் பாதுகாப்பு அந்த மாதிரி நிறைய டேட் வரும். அந்த டேட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை என்ன அப்படின்னா உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எதுன்னு கேட்டா மூங்கில். ஓகேவா? ஸோ 4th லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் 5th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா விலங்குலகம். விலங்குலகத்தில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். சிங்கப்பூரில் உள்ள ஜிராங் பறவைகள் பூங்காவில் பென்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. ஓகேவா? ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின், அதாவது நம்ம பாக்ஸ் கொஸ்டின் எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. ஓகேவா? பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவில் இருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகளும் வெளிநாடுகளுக்கு வந்து வலசை போகின்றன. ஸோ இது வந்து வலசை போகும் பறவைகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? இந்த இது முக்கியம், இது அடிக்கடி கேட்பாங்க. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். அதாவது ரொம்ப குளிர் தாங்க முடியாம அந்த டைம்ல உறங்குறது வந்து குளிர்கால உறக்கம். அது வந்து ஆமை. இதே மாதிரி சில விலங்குகள் வந்து அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். இது ரெண்டும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். கோடைகால உறக்கம் வந்து நத்தை, குளிர்கால உறக்கம் வந்து ஆமை. ஸோ இதோட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆமையோட ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா. ஸோ குளிர்காலத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த கம்பளி எல்லாம் அந்த மாதிரி போர்வை இதெல்லாம் போற்றி தூங்கும்போது நல்லா இருக்குமா. ஸோ ஹார்டாக ஏதாவது போற்றி தூங்கினா நல்லாயிருக்கும். ஸோ குளிர்காலத்துக்கு ஆமை. நத்தையோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது நத்தை உடல் மெல்லுடலிகள் தானே நத்தை. ஸோ அது வந்து வெயில வந்து தாங்க முடியாது அதுக்கு. ஸோ அதனால அது பேசாமல் தூங்கிடும். ஓகேவா? ஸோ கோடைகால உறக்கம் நத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கங்காரு எலி எப்போதும் நீர் அருந்துவதே இல்லை. அது தான் உண்ணும் விதைகளிலிருந்து நீரை பெற்றுக்கொள்கிறது. ஓகேவா? எந்த எதுன்னு கேட்டால் கங்காரு எலி. நெக்ஸ்ட்டு நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இந்த இருக்குல்ல, இதுதான் நீலகிரி வரையாடு. ஸோ இது வந்து மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. ஸோ 5th முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 6th உடல் நலமும் சுகாதாரமும். இந்த லெசனில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான புரதம் உள்ள உணவு எதுன்னு கேட்டால் சோயாபீன்ஸ். ஓகேவா? அதிக புரதம் உள்ள உணவு எதுன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கேட்டிருக்கலாம். சோயாபீன்ஸ். இது ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். என்ன அப்படின்னா, நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகிறது. எவ்வளோ அப்படின்னா 20 மடங்கு. ஓகேவா? நெல்லிக்காயில் ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு விட்டமின் சி வந்து காணப்படுகிறது. மேலே இருக்க பாக்ஸ் ரொம்ப முக்கியம். விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள், இது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அதை மட்டும் பார்க்கலாம். உலகளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. முருங்கைக்கீரையை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. ஓகேவா? 2nd பிளேஸில் இருக்கோம் நம்ம வெயிட் அந்த இதில். நெக்ஸ்ட்டு, நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு ஆகும். கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளால் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை ஆகும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். ஸோ அது கேட்கலாம். ஒரு வைரஸ் வந்து டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அது வந்து ரெட்ரோ வைரஸ் எனப்படும். ஓகேவா? ஸோ 6th முடிஞ்சிருச்சு. கணினி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, பாக்ஸ் மட்டும் இருந்தால் பார்த்துப்போம். இனியாக், அதாவது எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்பதே முதலாவது கணினி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கணினி என்னன்னு கேட்டால் இனியாக்.
இது வந்து 1946ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி ஆகும். ஸோ 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ் இவ்வளோதான். ஸோ 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் சோசியல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான் 8 லெசன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ வரலாறு 4, புவியியல் 2 அண்ட் குடிமையியல் 2. ஸோ அதுலேயும் அப்படியே நம்ம பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளின் காலம் வந்து வரலாறுன்னு சொல்கிறோம். வரலாறு என்ற கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்றதுல இருந்து பெறப்பட்டது. ஸோ வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேவா. நாணயவியல் அப்படின்றது வந்து நாணயங்கள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெசன் பார்க்கலாம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஓகேவா. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த இனம் அந்த சார்ந்தது, அப்புறம் மக்கள் ஸ்டார்டிங்கில் எந்த இதில் இருந்தாங்க அந்த மாதிரி கேட்கலாம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தொல்லியல் மற்றும் மானுடவியல். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உள்ளன. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ், குகையில் வாழ்ந்த மனிதனின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் காணப்பட்டது. இல்லை அப்படின்னா குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. பிரான்ஸில் லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல வாழ்ந்தாங்க. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் காணப்பட்ட மனித இனம் எது அப்படின்னா குரோமேக்னான்ஸ். ஓகேவா. மானுடவியல் அப்படின்னா என்னன்னா மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் எனப்படும். மானுடவியல் அப்படின்ற சொல் வந்து 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங் இல்லை சரியான இணையை தேர்ந்தெடுக்க கண்டிப்பாக கேட்பாங்க. மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஸோ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எங்கே இருந்தாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஓகேவா. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் இவங்க வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதியில் வசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா நெருப்பை ஃபஸ்ட்டு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நியாண்டர்தால் இவங்க வந்து யுரேசியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதிகளில் வாழ்ந்தாங்க. குரோமேக்னான்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பிரான்ஸ் பகுதியில். பீகிங் மனிதன் அவங்க வந்து சீனாவில். ஹோமோசெவியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில். ஹைடல்பார்க் மனிதன் வந்து லண்டன். ஓகேவா. அவ்வளோதான் செகண்ட் லெசனில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். தேர்ட் லெசன் சிந்துவெளி நாகரிகம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நல்லா தெரிஞ்ச ஒரு டாபிக் இது. ஸோ இதில் கொடுத்துருக்க பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகரம் என்பதாகும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம்ல வரலாறு அப்படின்றது வந்து கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. நாகரிகம் அப்படின்றது லத்தீன் சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஸோ எந்த மொழி சொல் அப்படின்றதையும் நமக்கு கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஏஎஸ்ஐ அப்படின்றதோட எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். நமக்கு எஸ்ஐயில் இங்கிலீஷில் வந்து அந்த இது உண்டு. ஸோ ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்த ஏஎஸ்ஐ வந்து நிறுவப்பட்டது. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. ஓகேவா. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு
இது வந்து உங்களுக்கு தெரியுமா கிடையாது. பட் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மெஹக்கர். ஓகேவா. நெக்ஸ்ட் வேற பார்க்கலாம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. ஓகேவா. மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா நடனமாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தது. ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா, இந்த சிலை எங்கே கிடைச்சது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. ஓகேவா. வெண்கலத்தால் ஆன சிலை. இதோட நேம் வந்து நடனமாது. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில். நெக்ஸ்ட் பாருங்க. கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். அதாவது பாகிஸ்தான்ல இன்னும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அதாவது நம்ம பொருணைனா நம்ம தாமிரபரணி நதியை சொல்லுவோம்ல, காவிரினா தஞ்சை காவிரி சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி இதே நேம் அப்படியே ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் உள்ள ஆறுகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா. இந்த கொஸ்டின் மாற்றி 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் எது, அல்லது சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது அப்படின்னு கேட்பாங்க. இரும்பு மற்றும் குதிரை. ஓகேவா. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ஓகேவா. நெக்ஸ்ட், சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அந்த சிவப்பு நிற மணிக்கற்களை கார்னிலியன் மணிக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இது நிறைய டைம் சீனர்களா சுமேரியர்களான்னு கன்ஃபியூஸ் ஆகும். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் சிந்துவெளி நாகரிகத்தில் பாக்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் 4th லெசன் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். 4th பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாக்ஸு நாலங்காடி அல்லங்காடி. இது உங்களுக்கு தெரியுமா கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாலங்காடினா பகல் நேர கடைகள், அப்படின்றது இரவு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அல்லங்காடி அப்படின்றது வந்து இரவு நேர கடைகள். ரெண்டுமே மதுரையில் வந்து செயல்பட்டது. ஓகேவா. ஸோ இதனால தான் மதுரையை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பாக்ஸ் கிடையாது, பட் இது கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா, புகார் அப்படின்றது வந்து துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். ஓகேவா. ஸோ காஞ்சிபுரம் வந்து கல்வி நகரம் சொல்லுவோம், கோயில்களின் நகரம் சொல்லுவோம், இது போக ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சேரநாடு, இந்த இது பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டிலோட எந்த பகுதிகளெல்லாம் சேரர்கள், சோழர்கள், பாண்டிய நாடு, தொண்டை நாடு கொடுத்துருக்காங்க, அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ 4th இந்த இது முக்கியம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோதான். 4 லெசன் முடிஞ்சது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபியில் 2 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் வந்து பேரண்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல், அதாவது காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மாஸ் அப்படின்றது கிரேக்க சொல்லாகும். ஸோ இந்த மாதிரி அந்த ஹிஸ்டோரியான கிரேக்க சொல், வரலாறு, சிவிஸ்னா லத்தீன் சொல், நாகரிகம் பற்றி குறிக்கிறது. அப்புறம் அந்த காஸ்மாஸ் பிரபஞ்சவியல் பேரண்டம் அப்படின்றது வந்து காஸ்மாஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். ஸோ இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், அதாவது 310⁸ சொல்லுவோம்ல, 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ரெண்டு ஒளிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது லைட்டு, செகண்ட் சொல்கிறது சவுண்டு. ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு
கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் வந்து என்ன அப்படின்னா 1.3 மில்லியன், ஓகேவா? பூமியே எவ்வளோ பெருசு, நம்ம இருக்க பூமியே. அதை மாதிரி 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகவும் பெரிதாகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிறுபானாற்று படையில் காணப்படும் வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்ற பாடல் வழிகள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன கொஸ்டின் ஏரியானா, சிறுபானாற்று படையில் வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் அப்படின்ற ஞாயிறு வந்து எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளதுன்னா சிறுபானாற்று படை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோ அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சொல்லல, செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, பட் செவ்வாய்க்கோளை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரஷ்யா, 2வது நாசா அமெரிக்கா, 3வது வந்து யூரோப், 4வது இந்தியா உள்ளது, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. இது 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. இப்போ சந்திராயன் 3 வரை வந்தாச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 km/மணி ஆகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 km/மணி ஆகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் வந்து சுழியமாகவும் இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக அப்படியே கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் சரியாக தவறான்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில்னா 1670 km/மணி, 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 km/மணி, துருவ பகுதியில் வந்து சுழியமாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சூரிய அண்மை புள்ளி, அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்க நேமும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? அது வந்து பெரிஹீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரிய தொலைதூர புள்ளி என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். நெக்ஸ்ட்டு, மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. எவ்வளோ அப்படின்னா 10,500 சதுர கிலோமீட்டர். ஸோ ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமிகள், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆட்சி சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்து நைல் நதி போன்ற ஆட்சி சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. நெக்ஸ்ட், உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் எவரெஸ்ட் நம்ம எப்படி ஞாபகம் 8-4 வச்சா எவரெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில் மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை, அதாவது என்ன அப்படின்னா மரியானா அகழி எங்கே இருக்குன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, இந்த கிரேட் ஓஷன் பசிபிக் சொல்லுவாங்கள்ல, அந்த பெருங்கடலுக்குள்ளே தான் மரியானா அகழி இருக்குது, ஓகேவா? மரியானா அகழியோட ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,994 மீட்டர், ஓகேவா? இதில் எவரெஸ்ட் உலகின் உயரமான சிகரமே எவரெஸ்ட் தான். அந்த எவரெஸ்டே மரியானா அகழிக்குள்ளே மூழ்கிரும். அப்போது பசிபிக் பெருங்கடல் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்ட் மெகல்லன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் அப்படின்றதோட நேம் என்ன, மீனிங் என்ன அப்படின்னா அமைதி, ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், இதை அடிக்கடி கேட்பாங்க. 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது, ஓகேவா? 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8 வந்து பாதியாக பிரிக்கலாமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி. ஸோ 2 M வரும், ஃபர்ஸ்ட் ஒரு M செகண்ட் ஒரு M, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலத்தீவு மினிக்காய் தீவு 9 லட்சம் இருந்தால்
லட்சத்தீவுக்கு அதாவது மினிக்கிட்டு போகலாம், அதாவது மேக்கப் போட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ 9 டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 ரூபாய் இருந்தால் அந்தமான பார்க்கலாம். 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஜாகிரஃபியில் பாக்ஸ் கொஸ்டின் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடிமையியல். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது அடிக்கடி கேட்பாங்க. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் வந்து குறைவான மழை பொழியும் பகுதி ஆகும். ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழி எது அப்படின்னு கேட்டால் தமிழ் மொழி தான். தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா வந்து 2016ஆம் ஆண்டும் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு தமிழ் 2004ஆம் ஆண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். இந்த சொற்றொடர் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல்ல இருந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்ட்டு கூறியவர் யார் அப்படின்னா V.A. ஸ்மித். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமத்துவம் பெறுதல் அப்படின்ற லெசன். ஸோ இதில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தின் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். ஓகேவா? நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட் அம்பேத்கர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அம்பேத்கரோட இயற்பெயர் வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஸோ இவர் வந்து பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். ஓகேவா? இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். 1915 MA பட்டத்தை பெற்றிருக்காரு. பின் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD முடிச்சிருக்காரு. அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். ஸோ இவர் வந்து அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவரது மறைவுக்கு பிறகு 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. ஓகேவா? அது மாதிரி இந்த இதில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். எழுத்தறிவு விகிதம், பாலின விகிதம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமாக இருக்கிறது வந்து கன்னியாகுமரி. ஓகேவா? 92% முதல் இடத்துல இருக்குது. 2வது சென்னை, 3வது தூத்துக்குடி, 4வது நீலகிரி. அதை மாதிரி எழுத்தறிவு விகிதம் குறைவாக இருக்கிறதுல அதாவது கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி ஃபஸ்ட் இருக்குது 64.7%. அந்த பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக படிக்கலனாலும் டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க. தருமபுரி ஃபஸ்ட்டு, அரியலூர் செகண்டு, விழுப்புரம் தேர்டு, கிருஷ்ணகிரி ஃபோர்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாலின விகிதம். இது எல்லாமே 2011 உள்ள கணக்கெடுப்பு தான். ஓகேவா? ஸோ பாலின விகிதத்தில் முதல்ல இருக்கிறது நீலகிரி 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள். அந்த மாதிரி தஞ்சாவூர் வந்து 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி திருநெல்வேலி 1024. குறைவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் தருமபுரி தான் ஃபஸ்ட்டு 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் 6th ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 6th செகண்ட் டேர்மில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். 6th செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். 6th செகண்ட் டேர்ம் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 7 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கணினியின் பாகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ மற்ற 6 லெசன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்பம். இதில் வந்து பாக்ஸ் கொஸ்டின். ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை வந்து 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருந்தது.
அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக -89°C என கணக்கிடப்பட்டுள்ளது. வெப்பநிலை நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும்போது அது வந்து மைனஸ் சிம்பிள் வச்சு குறிப்போம். நீரின் உறைநிலை வந்து 0°C என கணக்கிடப்படுகிறது. நீரானது 0°C வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் -89°C வந்து எவ்வளோ குளிராக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நமது உடலின் சராசரி வெப்பநிலை, இது மேபி கேட்கலாம். நமது உடலின் சராசரி வெப்பநிலை வந்து 37°C ஆகும். காற்றின் வெப்பநிலை 15°C முதல் 20°C அளவில் இருக்கும்போது நமது உடல் வந்து குளிர்ச்சியாக உணர்கிறது. ஓகேவா? சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. ஸோ இது கேட்கலாம். போரோசிலிகேட் கண்ணாடி. ஓகேவா? இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது ரொம்ப கம்மியாக தான் விரிவடைகின்றன. ஸோ இதில் வந்து விரிசல் ஏற்படாது. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக கண்ணாடி பொருட்களை வந்து வெப்பப்படுத்தும் போது அது வந்து உடஞ்சிரும். பட் இந்த போரோசிலிகேட் கண்ணாடி வந்து லைட்டாக தான் இது வந்து விரிவடையும். நம்ம ஹீட் பண்ணும்போது குறைவாகவே விரிவடையும். ஸோ இதில் வந்து விரிசல் ஏற்படாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெசனில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வெப்பம் முடிஞ்சது. செகண்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா மின்னியல். ஸோ மின்னியலில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். மின்னியலில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈல் அப்படின்ற ஒரு வகை மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா மின் அதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் செய்கின்றன. ஓகேவா? ஸோ செகண்ட் லெசனில் இந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் லெசன் போயிடலாம். தேர்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் டைமில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பார்த்தோம். இது நம்மை சுற்றியுள்ள மாற்றங்கள். ஸோ இதில் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீர் அப்படின்றது வந்து ஒரு பொது கரைப்பான். ஓகேவா? அது வந்து பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. ஸோ நீரில் வந்து நம்ம நிறையா கரைபொருளை வந்து கரைக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பொது கரைப்பானாக பயன்படுகிறது. வேறு பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்ட்டு பார்த்தா இல்லை, இந்த ஒன்று தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் லெசன் போயிடலாம். ஃபோர்த் லெசன் வந்து காற்று. ஸோ காற்றில் என்னென்ன பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுகிறது. காற்றின் திசை அறிய நீங்கள் ஒரு திசை காட்டியை உருவாக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு பாக்ஸ். கார்பன் டை ஆக்சைடை -57°C குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை உலர் பனிக்கட்டி என்று அழைக்கின்றனர். இது வந்து குளிர்விக்கும் காரணியாக, இந்த ட்ரை ஐஸ் சொல்லுவோம்ல, குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது. இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருட்களை பதப்படுத்த உலர் பனிக்கட்டியை பயன்படுத்துகின்றனர். நம்ம கற்பூரம் பார்த்துருப்போம்ல, பதங்கமாதல். அது வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன அப்படின்னா திண்ம நிலையில் இருக்கும், திரவ நிலைக்கு மாறாமல் ஸ்ட்ரைட்டாக வாயுவாக மாறிடும். அதை வந்து நம்ம பதங்கமாதல் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன அப்படின்னா இதை குளிர்விக்கும் போது திரவ நிலையை அடையாமல் டைரெக்டாக திடநிலைக்கு மாறுகிறது. ஓகேவா? இதை வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறோம், ட்ரை ஐஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து லெசன் செல். ஓகேவா? இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதாவது பெரிய உயிரினம்னா அதுக்கு செல் வந்து பெருசாக இருக்கும், சின்ன உயிரினம்னா செல்கள் வந்து சிறுசாக இருக்கும். அப்படி கிடையாது. யானையின் செல் சுண்டனியின் செல்லை விட மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின். ரெண்டாவது பாருங்கள். மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 3.7 என்று 10⁻13. ஓகேவா? மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7 என்று 10⁻13, 13. நெக்ஸ்ட்டு சொந்த லெசனில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th லெசன் மனித உறுப்பு மண்டலங்கள். அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது எது அப்படின்னா நமது உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு ஆகும். இது 2.8 மில்லிமீட்டர். ஓகேவா? 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது. நமது உடலில் நீளமான எலும்பு எதுன்னு கேட்டால் தொடை எலும்பு. ஓகேவா? குழந்தைகள் பிறக்கும்போது
300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. ஸோ இதனால முதிர்ச்சியடைந்த மனிதர்களின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் தான் இருக்கு. ஓகேவா? வேற பாக்ஸ் கொஸ்டின். மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். ஸோ எவ்வளோ காற்றுப்பைகள் பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலில் 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன. ஓகேவா? மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஸோ 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்ட்டு பார்த்தா